பைத்தானில் நம்ம இந்த செஷனில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட ரொம்ப முக்கியமான பில்லரான பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போகிறோம். ஓகே, பேரை கேட்ட ஏதோ ஒரு சைஃபை படத்தில் வர ஒரு டேர்ம் மாதிரி இருக்குல்ல. ஸோ அது ஒன்றுமே இல்லை, ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். அது சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக பார்க்கலாம். அட் தி சேம் டைம் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சும் நம்ம இதை பார்க்கலாம். ஓகேவா? முதல்ல பாலிமார்ஃபிசம். பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்ன? பாலிமார்ஃபிசம் அப்படின்னா பல ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்தோன்னா, தமிழ் சினிமாவில் அந்நியன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் ஒரே பர்சன் தான், ஆனால் 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருப்பார். அவருக்குள்ளே இருக்கிற மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அவர் அம்பியாகவும் ரெமோவாகவும் அந்நியனாகவும், ஆனால் ஒரே ஆளாக தான் அவர் இருப்பார். ஆனால் கேரக்டர் வேறு வேறு. ஸோ ஒருத்தர் சாந்தமாக இருப்பார், ஒருத்தர் ரொமான்டிக்காக இருப்பார், அண்ட் இன்னொருத்தர் கோவமாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் இருப்பாங்க. அண்ட் இன்னொரு படம் நான் சொல்லணும்னா தசாவதாரம்னு சொல்லலாம். அந்த படத்தில் 10 பேர் இருப்பாங்க. 10 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் இருப்பாங்க. ஸோ ஆள் ஒரே ஆள் தான். ஆர் கமலஹாசன் மட்டும்தான் அந்த அந்த பர்சன் 10 டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸோட கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனா மெத்தட் இருக்கும்ல, அது நம்ம பாஸ் பண்ணுற டேட்டாவை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது தான் பாலிமார்ஃபிசம். நீங்கள் எந்த மாதிரி டேட்டாவை இதுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மெத்தட் ஒர்க் ஆகுதுல, அதுக்கு பேர் தான் பாலிமார்ஃபிசம். மெனி ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றின ஒரு பில்டின் பாலிமார்ஃபிசம் என்ன தெரியுமா? பைத்தானில் இந்த லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான். இப்போ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ், அதில் இப்போ நான் லென்த் ஆஃப் பைத்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுவும் லென்த்து தான். அண்ட் நான் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அண்ட் இதை டாட் அண்ட் இதில் நான் லென்த் கொடுத்தாலும் அதே தான். லென்த் ஆஃப் இதுவும் சேம் தான். அண்ட் நான் ஒரு டிக்ஷனரியில் நேம் கமல் பற்றி பேசுகிறோம். ஸோ கமல் அண்ட் ஃபார்ம்ஸ் 10. இப்போ இது கமல்ங்கிற வேரியபிளை சேவ் பண்ணி வச்சுப்போம். இப்போது நான் கமலோட லென்த் என்ன? லென்த் ஆஃப் கமல். ஸோ இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுவோம். இதுவும் பிரிண்ட் பண்ணுவோம், லிஸ்ட்டையும். அண்ட் ஸ்ட்ரிங்கையும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 விதமான டேட்டா டைப் வச்சுருக்கேன். ஓகே, லென்த் எக்ஸாக்ட்லி 1 ஆர்குமெண்ட். ஓகே, இந்த இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு எஸ். இப்போ நான் ரன் பண்ணேன்னா இதோட வேல்யூ என்ன? 6ன்னு காட்டுது. 1 2 3 4 5 6. இதோட வேல்யூ என்ன? 5ன்னு காட்டுது. அண்ட் இதோட வேல்யூ 2ன்னு காட்டுது. இங்கே பாருங்க, நான் ஸ்ட்ரிங்ஸ்க்கு கொடுத்துருக்கேன், இங்கே நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அண்ட் இங்கே ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்கேன். 3 விதமான டேட்டா டைப். இதில் 6 அப்படின்னு இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அது எனக்கு எடுத்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த லிஸ்ட்குள்ளே கமா செப்பரேட்டடாக எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு எடுத்து கொடுத்துருக்கு. அண்ட் இங்கே டிக்ஷனரியில் எனக்கு கீஸ் அப்படிங்கிற அதை மட்டும் லென்த்தை எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த கீ வேல்யூ பேரை கொடுக்கறதுக்கு டிக்ஷனரியில் எனக்கு லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு லென்த் ஃபங்க்ஷன் எப்படி 3 இடத்துலையும் 3 விதமாக பிஹேவ் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு ஊப்ஸில் சொல்கிறாங்க இன் பைத்தானில். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு மெத்தட் ஓவர் ரைடிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது பாலிமார்ஃபிசம் வித் கிளாஸஸ். இது ஒரு நார்மலான பாலிமார்ஃபிசம் வித் கிளாஸஸ் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம ஒரு சாதாரணமான ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி மெத்தட் ஓவர் ரைடிங் அதில் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது நான் ஒரு அனிமல் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் அனிமல். அண்ட் இதில் அனிமல் சவுண்ட் க்ரியேட் பண்ணோம்ல, அது செல்ஃப் போட்டுப்போம். அண்ட் இதில் பிரிண்ட் சவுண்ட் ஆஃப் தி அனிமல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் ஒரு டாக் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுவேன். அந்த டாக் அனிமல் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணும். அண்ட் இன்ஹெரிட் பண்ணிட்டு
மேக் சவுண்ட் வந்து பிரிண்ட் பவ் அப்படின்னு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கேட் அப்படிங்கிற அனிமல் க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் அதில் நான் அனிமலுங்கிறத இன்ஹெரிட் பண்ணுவேன். அண்ட் இதில் மேக் சவுண்டையும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ மெத்தடை நான் வேறு இடத்துல யூஸ் பண்ணுறேன். மியாவ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கவ் க்ரியேட் பண்ணுவோமா? கவ். அண்ட் இதில் அனிமல் இன்ஹெரிட் பண்ணிட்டேன். அண்ட் இதுலேயும் நான் மேக் சவுண்ட் ஆஃப் செல்ஃப் போடும். ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, டாக், கேட், கவ் அப்படிங்கிற 3 கிளாஸ்லேயும் மேக் சவுண்ட்னு ஒரே ஒரு பேரை வச்ச மெத்தட் தான் இருக்குது. ஆனால் ஒன்று உள்ளே இருக்கிற லாஜிக்கு வேறு. அதாவது உள்ளே இருக்கிற சவுண்டு வேறு. மெத்தட் நேம் ஒன்றா இருந்தாலும் உள்ளே இருக்கிற சவுண்டு வேறு. அண்ட் இது நான் ஒரு சைல்டு கிளாஸாக தான் எடுத்திருக்கேன். பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடை நான் சைல்டு கிளாஸு அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எழுதியிருக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போது நான் இந்த பாலிமார்ஃபிக் மெத்தடை மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஜென்ரல் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன், விச் இஸ் அனிமல் சவுண்ட் அப்படின்னு ஒன்று. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண போகிறேன். இந்த ஆப்ஜெக்ட் என்ன வச்சுக்கலாம், அனிமல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் இந்த ஆப்ஜெக்டை நான் அனிமல் ஆப்ஜெக்ட் டாட் மேக் சவுண்ட் அப்படின்னு வச்சுப்போம். SOUND. ஏன்னா இந்த மேக் அண்டர்ஸ்கோர் சவுண்ட் இருக்குல்ல, நான் எந்த ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணாலும் மேக் அண்டர்ஸ்கோர் சவுண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை கரெக்டாக யூஸ் பண்ண வேண்டிய நேரம். ஸோ மை டாக் அப்படிங்கிறதுல நான் டாக் அப்படிங்கிற மெத்தட் கிளாஸ் கால் பண்ணுவேன். அண்ட் மை கேட்டில் நான் கேட்டுங்கிற கிளாஸ் கால் பண்ணுவேன். அண்ட் மை கவ்வில் நான் கவ் அப்படிங்கிற அந்த கிளாஸை கால் பண்ணுவேன். இப்போ நான் எல்லாமே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அனிமல் டாட் சவுண்ட் மூலயமா கால் பண்ணுவேன் இந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் நான் பிரிண்ட் ஒரு டேஷ் கொடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அனிமல் அண்டர்ஸ்கோர் சவுண்ட் இதில் நான் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண போகிறேன், மை டாக். இந்த மை டாக் பிரிண்ட் ஆகுதா? பிரிண்ட் ஆகுது. ஓகே, இந்த அனிமல் சவுண்டில் மை கேட், மை கவ் ரெண்டு வச்சுட்டேன். ஓகே, நான் இப்போ அதை சேவ் பண்ணி இதை கிளியர் பண்ணிவிடுவோம். அப்போ ரன் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்களா, நான் அதை கால் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகி ஒன்றுமே ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் ரன் ஆகி அதோட வேல்யூஸ் கொடுக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரே மெத்தட் தான், அனிமல் டாட் சவுண்ட், அனிமல் அண்டர்ஸ்கோர் சவுண்ட், அனிமல் அண்டர்ஸ்கோர் சவுண்ட். பட் நான் யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் அது என்ன வேல்யூ வச்சுருக்கோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அப்படி ரெஸ்பாண்ட் ஆகும். ஸோ இதை எப்படி சொல்லணும்னா, ஆன்சரிங் டிஃப்ரெண்ட்லி டு டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் அப்படிங்கிறது தான் பாலிமார்ஃபிசம். ஒருத்தர் கால் பண்ணாலும் ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் சொல்ல முடியுதுல்ல, அதுக்கு பேர் தான் பாலிமார்ஃபிசம். இந்த அனிமல் சவுண்ட் டெஸ்ட் இந்த ஃபங்க்ஷன், இந்த அனிமல் சவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இது உள்ள இருக்கிற கோடு ஒன்று தான், அனிமல் ஆப்ஜெக்ட் டாட் மேக் சவுண்ட். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எனக்கு கொடுக்க போகிற ஒரு காலுக்கும் இருக்கிற பிஹேவியர்ஸ் வேறு. இதுதான் கிளாஸ் லெவல் பாலிமார்ஃபிசம். நான் முன்னாடி பார்த்தது ஒரு ஒரு ஆல்ரெடி இருக்கிற லென்த் ஃபங்க்ஷனில் எப்படி பாலிமார்ஃபிசம் இருக்குதுன்னு பார்த்தோம். இதில் ஒரு கிளாஸ் லெவலில் பாலிமார்ஃபிசம் ஒரு மெத்தடையும் அதை ஓவர் ரைட் பண்ணுது அப்படிங்கிறதுனால. ஏன்னா இந்த மெத்தட் நான் கால் பண்ணும்போது மேலே இருக்கிற கேட் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுது. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக அது ஓவர் ரைட் பண்ணுதுங்கிறதுனால தான் அதுக்கு பேர் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகே, இப்போது நான் ஒரு சில்லியான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு பாலிமார்ஃபிசம்னா என்னென்னு புரிய வச்சுட்டேன். இப்போது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து real.py அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட அந்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். என்கிட்ட ஒரு இகாமர்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது, நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இகாமர்ஸ் அப்ளிகேஷனே தெரியும்ல, அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற மாதிரி ஒரு இகாமர்ஸ் அப்ளிகேஷன். அண்ட் அதோட செக் அவுட் பேஜ் இருக்குது. நம்ம யூசர்கிட்ட 3 ஆப்ஷன் கொடுக்குறோம்: கிரெடிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங். ஒரு பாலிமார்ஃபிசம் தெரியாத ஒரு டெவலப்பர் எப்படி கோட் எழுதுவார்? ஒரு பெரிய இஃபெல்ஸ் பிளாக் போட்டு இதில் இப்படி தான் எழுதுவார்: டெஃப் ப்ராசஸிங் பேமெண்ட், அண்ட் இதில் என்னது பேமெண்ட் டைப்பு, அண்ட் இதில் அமௌண்ட்டு கொடுத்துட்டு இஃப் பேமெண்ட் டைப் ஈக்குவல் டு கிரெடிட் கார்டுனா எனக்கு பிரிண்ட் கனெக்டிங் பிரிண்ட் பே எல்ஸ் இஃப் பேமெண்ட் டைப் அப்படின்னு ஒரு இதுக்கும் அவர் பேமெண்ட் டைப்புன்னு கேட்டு எழுதுவார். ஸோ இதில் என்ன பிரச்சனை வரும்னா, நாளைக்கு புதுசாக கிரிப்டோ கரன்சி இல்லை அமேசான் பே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா திருப்பியும் ஒரு எல்ஸ் இஃப் பிளாக் போடுவாங்க. அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இப்படி கோர் ஃபங்க்ஷனாக அடிக்கடி கால் வைக்கிறதுல ரொம்ப தப்பு அண்ட் பக்ஸ் நிறைய வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம இந்த இடத்துல தான் ஈஸியாக பாலிமார்ஃபிசமை ப்ரோவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு முதல்ல ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அது பேமெண்ட் ப்ராசஸர். அண்ட் அந்த கிளாஸில் எனக்கு பே எதில் பண்ணணும், செல்ஃப் அந்த அமௌண்ட்டு தான். ஓகேவா? ஸோ நான் இதை பாஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு அதை ஆட் பண்ண வேணாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கிளாஸ் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டில் பேமெண்ட் ப்ராசஸரை நான் எடுத்துப்பேன், அந்த கிளாஸை நான் எடுத்துப்பேன். அண்ட் அதில் மூலியமாக நான் பே செல்ஃப் அமௌண்ட் அண்ட் நான் வேலிடேட்டிங் கார்டு டீட்டெயில்ஸ் successfully charged in the amount in CC, அதாவது கிரெடிட் கார்டு. இப்போ நான் அதே என்ன பண்ண போகிறேன், யூபிஐ பேமெண்ட்டுக்கு போட போகிறேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். யூபிஐ பேமெண்ட்டுக்கு அதே மாதிரி பேமெண்ட் ப்ராசஸ் வாங்கிப்பேன். வேலிடேட்டிங் யூபிஐ சக்ஸஸ்ஃபுல்லி சார்ஜ்டு இன் யூபிஐ. நெக்ஸ்ட்டு நெட் பேங்கிங் பேமெண்ட். இதில் வேலிடேட்டிங் க்ரெடென்ஷியல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சார்ஜ்டு இன் போர்ட்டல்னு வச்சுக்கலாம், பேங்க் போர்ட்டல். ஓகேவா? ஸோ இப்போ நான் மேஜிக் செக் அவுட் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருப்பேன்ல. இப்போ எப்படின்னா, செக் அவுட் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தட். ஓகே, பேமெண்ட் அண்டர்ஸ்கோர் மெத்தடை அப்புறம் நான் அமௌண்ட் கொடுத்துருவேன். ஸோ இதை தான் நான் பேமெண்ட் மெத்தடை பிரிண்ட் ஸ்டார்டிங் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நான் அழகாக பேமெண்ட் மெத்தட் டாட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், பே அப்படின்னு இருக்குல்ல, அமௌண்ட். இப்போ நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் ஆர்டர் கன்ஃபர்ம்டு. இப்போ நீங்கள் இதோட கோர் இதை மாற்றவே தேவையில்லை. இப்போ நீங்கள் வேறு என்ன ப்ராசஸிங் வந்தாலுமே நீங்கள் ஈஸியாக இதில் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து வாங்கிட்டு இன்னொரு இந்த கிளாஸை க்ரியேட் பண்ணி இன்னொரு செகண்ட் பேஸ் கிளாஸை வச்சுட்டு இதை நீங்கள் இன்ஹெரிட் பண்ணிட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். யூசர் 1 அவருடைய பேமெண்ட் என்ன, எனக்கு கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு. ஓகேவா? அண்ட் யூசர் 2 அவருடைய பேமெண்ட் என்ன, யூபிஐ பேமெண்ட்னு வச்சுப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு செக் அவுட், அதில் யூசர் 1 பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணி எவ்வளோ, 200 ரூபா. செக் அவுட்
யூசர் 2ஓட பேமெண்ட் எவ்வளோ? 8,000. ஸோ 80,000. இப்போ நான் இதை ரன் பண்ணால் ஓகே இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் பேமெண்ட் வேலிடேட்டிங் கார்டு டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி சார்ஜ் 200 இன் சிசி அண்ட் இதை நான் கிரெடிட் கார்டாக கொடுத்துருக்கேன் அண்ட் வேலிடேட்டிங் யூபிஐ ஆர்டர் கன்ஃபார்ம். ஸோ எவ்வளோ ஈஸியாக என்னால் இப்போ அடுத்து வந்து ஒரு நான் வந்து இப்போ கிரிப்டோ கரன்சி கிரியேட் பண்ண வச்சுக்கோங்க. நான் இதை என்ன பண்ணுவேன், இதை அப்படியே காப்பி பண்ணி எனக்கு இன்டர்ஃபேஸ் மாதிரி ஜாவாவில் கிரியேட் பண்ண தேவையில்ல. இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி இங்கே வந்து கிரிப்டோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட்டிங் கிரெடென்ஷியல்ஸ் சார்ஜ் இன் கிரிப்டோ. ரொம்ப சிம்பிளாக எலிகண்ட்டாக என்னால் ஈஸியாக பண்ண முடியுது. ஓகே, இது நாளைக்கு உங்கள் கம்பெனியில் வந்துட்டு ஒரு ஆப்பில் புதுசாக வாலெட் பேமெண்ட்டுக்கு இல்லை நாளைக்கு என்ன வேணாலும் ஈஸியாக உங்களால் சாஃப்ட்வேர் ஸ்கேலபிளான ஒரு டூல் இருக்குது. அது ஊப்ஸில் என்னன்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அதோடய ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் மல்டி கோர். மல்டிப்பிள் விஷயத்தை நீங்கள் ஒரே மெத்தட் மூலயமா பண்ண முடியுங்கிற விஷயந்தான் பாலிமார்ஃபிசம். ஓகே, உங்களுக்கு இந்த செஷன் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு செஷனில் உங்களை மீட் பண்ணுறேன்.